பரணி ஆரம்பிச்சிருங்க பரணி. ஓகே பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? தெளிவா கேக்குது பரணி. அப்படியே ஃபர்ஸ்ட் அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இன்னைக்கு சரவணன் நடிக்கிற அந்த லீடர் படத்தோட ஆக்ஷன் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டுமே வச்சு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. அப்புறம் மலையாளம் ஃபிலிம் பரதநாட்டியம் பார்ட் 2 அதோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்துட்டு கொஞ்சம் அண்டர் ரேட்டட் ஃபிலிம் தான், நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. 2 வந்துட்டு இந்த ஏப்ரல் 10th வந்து தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஹாப்பி ராஜ் வந்துட்டு அந்த படத்துலேருந்து ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு படத்துலேருந்து ஒரு கிளிப்பிங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யூத் அஃபிஷியலாக 50 crores கிளப்பில் ஜாயின் பண்ணிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கார்மினி செல்வம் படத்துலேருந்து ஒரு என்ன சொல்ல ஷூட் டைமில் சமுத்திரகனி பேசின ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு. அப்புறம் மதராசி அந்த படம் வந்துட்டு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் கேஸ் போட்டிருந்தாரு. அதுக்கு ஈடாக முருகதாஸ் அவர்கள் ரமணா 2 அந்த கதையை வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிஎல் ஃபுல்லாக ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நட்டி நடிக்கிற தங்க நட்சத்திரம் அந்த படம் வந்துட்டு ஏப்ரல் 10th தேட்டருக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது. போஸ்டர் பார்க்குறப்ப கொஞ்சம் பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. பட் எப்படின்னு தெரில, இந்த பொலிட்டிக்கல் சமயத்தில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அப்டேட்ஸு. வேறு ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் பரணி, வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வரல. ஐபிஎல் அப்டேட்னா மும்பை இந்தியன்ஸ் கேகேஆர் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அரசியல் அப்டேட்னா ஏகப்பட்ட வேட்பாளர்கள் அறிமுகப்பட்டு ஒவ்வொரு இதுலையும் நடந்துச்சு. முக்கியமா டிவிகேல வந்து வேட்பாளர்கள் அறிமுகம், வேட்பாளர் பட்டியல் இது வந்து வராம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 234 தொகுதிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் அப்டேட். இன்னைக்கு அரசியல் அப்டேட் அவ்வளவுதான். அரசியல் அப்டேட்ல கூடுதலா வந்து திமுக இது தேர்தல் அறிக்கை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சொல்லுங்க, இந்த வாரம் மொத்த ஹாப்பி ராஜ் யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டீங்கன்னா சொல்லுங்க. லீடர் ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பரணிட்ட இருந்து ஆரம்பிப்போம். லீடர் ட்ரெய்லர் எப்படி இருந்தது பரணி? அடுத்தது மாவீரன் சொல்லுங்க, லீடர் ட்ரெய்லர் எப்படி இருந்தது? எனக்கு லீடர் ட்ரெய்லர் மாதிரி அது தெரியல. மோர் லைக் ஆக்ஷனை மட்டும் கட் பண்ணி ஒரு டீசர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. மேபி ரிலீஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வேணா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுவும் 1.5 நிமிஷத்துக்கு தான் அந்த மேஷப்லாம் பண்ணுற மாதிரி சக்கு சக்குன்னு தான் கட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது டீசராக தான் ஃபீல் ஆச்சு, ட்ரெய்லருன்றதை தாண்டி. பார்ப்போம், படம் டைரெக்டாக பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகே தான், பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அந்த ட்ரெய்லரில். வாவ் மூமெண்ட் எதுவுமே இல்லை. மாவீரன் ப்ரோ நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பார்த்தோம் ப்ரோ, ட்ரெய்லராக கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட ஒரே ரியாக்ஷன் தான், சட்டை வேற அந்த சிவப்பு சட்டையிலே தான் இருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, டீசரு, ட்ரெய்லரு எல்லாத்துலேயுமே ஒன் நைட்ல நடக்கிற கதையா? அது இல்லை, அது நிறைய இடத்துல ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இன்னொரு விஷயம், அந்த போஸ்டருமே ஒரு மாதிரி ரெட் டோன்ல தான் வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக ஒரு ரெட் டோன், பிளட் ஷெட் டோன்லேயே தான் வந்து அது இது பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் தான், நிறைய இடத்துல ரெட் ஷர்ட்டு தான் இருந்துச்சு. பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரில, இந்த படத்து மேல இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுது. ட்ரெய்லரா ஓகே தான். எனக்கு அந்த போன தடவை அந்த ட்ரெய்லர் கட்டா பிடிச்சிருச்சு. இப்போ ட்ரெய்லர் பிடிக்கல. அந்த முருகன் சாங்கோட வந்துச்சுல அது. இது கொஞ்சம் ட்ரெய்லரா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் படமா பார்ப்போம், ரிவ்யூஸ்லாம் எப்படி இருக்கு. சரி, ஓடிடியில் எதுவும் பார்த்தீங்களா புதுசா? ஓடிடியில் நான் இன்னைக்கு லீவு ஆக்சுவலாக எதுவுமே பார்க்கல. நேற்று வேணா இது பார்த்தேன், அந்த சம்திங் பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஃபுல்லாக முடிச்சேன் நேற்று. ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? எப்படி இருக்கு அது வந்து ஃபர்ஸ்ட்டு, அது வந்து நீங்கள் அந்த படம் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. அதோட அடாப்டேஷன் தான் போல. அந்த ஒரு ரெடி ஆர் நாட்டுன்னு இப்போ நெக்ஸ்ட் மந்த் பார்ட் 2 கூட வரப்போகுது. அதோட அடாப்டேஷன் தான் போல. அதே கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் அதே கதை தான். அது 8 எபிசோடா இருக்கு. முதல் 4 எபிசோடு சூப்பரா இருந்துச்சு. ஒரு எபிசோடும் ஒரு ஆங்கிள் போங்க ஸ்டோரி. இதுதான் ஸ்டோரி நம்ம ஒன்று நினைப்போம், வேற ஒன்று கூப்பிட்டு போவாங்க. இதுதான் ஸ்டோரி நினைப்போம், 3ஆவது எபிசோடு வேற ஒரு இது கூப்பிட்டு போவாங்க.
தொடர்ந்து ஒரு 4 எபிசோடு அப்படி போச்சு. அப்புறம் 4வது எபிசோட்ல ஒரு கதை சொன்னாங்க, அதை அப்படியே நீட்டி 8 எபிசோடும் அதே வச்சு ஓட்டிட்டாங்க. அது 4வது 5, 6, 7, 8 இதனால ரொம்ப ஸ்லோ. என்ன முடிச்சா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா முதல் 4 எபிசோட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ரெடி ஆர் நாட் படம் பிடிச்சிருந்தா இதுவும் ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம். ஒரு டீசென்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் 4 நிறைய எபிசோடு பேர் அது ஒர்த்தியா இருந்துச்சு. இல்ல நிறைய பேர் அது வந்துட்டு சொன்னாங்க. அந்த ரிவ்யூஸ் நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன். அதுல சொன்னது எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனா கடைசியில கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. நீங்களும் அதே தான் சொல்றீங்க, ஸ்டார்டிங் 4 எபிசோட் நல்லா இருந்துச்சுன்னு. நான் அது ட்ரை பண்ணேன் வீர, நானும் ட்ரை பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் போச்சு. இது பார்ப்போம். அது என்னன்னா மொத்தமா ஓரளவுக்கு பேக்கடா ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா ஓகே. ஃபர்ஸ்ட் 4 எபிசோட் லாஸ்ட் 4 எபிசோடுன்றப்பதான் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப மிக்ஸ்டா இருந்துச்சுன்னா கூட ஃபுல்லா பாத்துடலாம். பார்ப்போம். மகேஷ் ப்ரோ வணக்கம் பரணி, ப்ரோ. எப்படி போகுது? நானும் நேற்று தான் பார்த்தேன். மாவீரன் சொன்னதான் கரெக்ட், 100% அதே தான். இந்த 8வது எபிசோடெல்லாம் எனக்கு பார்க்கவே இது இல்லை, அது ரொம்ப இழுத்துட்டானுங்க 8வது எபிசோட. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் நினைக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்பவே இழுத்துட்டானுங்க. ஒன்ஸ் பார்க்கலாம், வேற எதுவுமே இல்லைன்னா பார்க்கலாம், அவ்வளோ ஒர்த்து இல்லை. லீடர் ட்ரெய்லர் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? இல்லையப்பா, இன்னைக்கு தான் வந்திருக்கா? ஆமா, நான் பார்க்கல பரணி, எதுவுமே பார்க்கல. சரி, எந்திரிச்சு ஏதாவது எலெக்ஷன் ரிலேட்டடா ஏதாவது அப்டேட் பாக்குறது, அதுல தான் டைம் பாஸ் ஆகுது. ப்ரோ, கருப்பு மூவி டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸா அமேசான் பிரைமா? சில பேர் நெட்ஃபிளிக்ஸ்னு சொல்றாங்க, சில பேர் பிரைம்னு சொல்றாங்க. எது உண்மை? பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பரணி, சொல்லுங்க. இல்ல, அதுதான் கருப்பு டிஜிட்டல் ரைட்ஸ் கேக்குறாங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல போச்சான்னு எனக்கு தெரியல, அமேசான் பிரைம் தான் எனக்கு தோணுது. அமேசான் பிரைம் தானே சொன்னாங்க. சொல்லியாச்சு, என்னங்க போஸ்டரே வந்துச்சு அமேசான் பிரைம்னு. இல்ல அதுதான் வரல, போஸ்ட் வரல, ஆனா அமேசான் பிரைம் தானே. அமேசான் பிரைம் தான், அதுதான் நானும் சொல்றேன். பட் ஆனா வந்து இப்ப சில பேர் நெட்ஃபிளிக்ஸ்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, அதுக்காக கேட்டேன். நானும் அமேசான் பிரைம் தான் நினைச்சிட்டு இருக்கேன். சொன்னது புதுசா இருந்துச்சு, சரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் தான் கேட்டேன். சரி, ஓகே. நானும் இன்னைக்கு எதுவும் பெருசா பார்க்கல, அதனால எதுவும் சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு லிஸ்ட் போட்டிருந்தேன். இந்த பிரகாஷ் ப்ரோ நேற்று வேற சொல்லிக்கிட்டே இருந்தார், மலையாள படத்தை மட்டும் முட்டு கொடுக்காம பேசிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா காலையில சும்மா தோணுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு 6 அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் மட்டும் ரீசெண்டா அந்த படத்துல செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். அது மட்டும் வேணா சொல்றேன். ஸோ இதுல ஏதாவது பார்க்காம இருந்தீங்கன்னா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. நான் போஸ்டாகவும் போட்டிருக்கேன். ஃபெமினிச்சி ஃபாத்திமா, அது மனோரமா மேக்ஸ்ல இருக்கு. அன்னைக்கு ஆதி ப்ரோ வந்தப்பையும் அந்த படம் தான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணேன். அப்புறம் மஸ்திஷ்கா மரணம், எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகுமான்னு தெரில, பட் யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அவிஹித்தம் ஹாட் ஸ்டார்ல இருக்கு. அதுவுமே வந்துட்டு ஒரு மலையாளம் ஃபிலிம் மாதிரி தான், மீன்ஸ் இருக்கும், ஒரு ட்ராமா மாதிரி தான் போகும். அப்புறம் ஹவுஸ் பின்டே ஒசியத்து, எனக்கு கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல அமேசான் பிரைம்ல இருக்கு. த்ரில்லர் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நஸ்லீனோட ஐயம் காதலன், இப்போ எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்க அனிஷ்மா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபிளெஜ்ட் ஹீரோனா வந்த படம். அந்த படம் வந்து டீசெண்டான படம் தான். ஆனா வந்துட்டு பெருசா வந்து இதாகல, கவனிக்கப்படல அந்த படம். அப்புறம் வந்து பரதநாட்டியம், அந்த படத்தோட பார்ட் 2 வருது, ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு அமேசான் பிரைம்ல இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. அது ஸ்டோரி லைனாவே நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. இது நிவின் பாலி படம் வந்துச்சு, எப்படி இருக்கு? பிரதிச்சையானா அது தெரில ப்ரோ. ஆனா நிறைய பேர் வந்துட்டு பார்த்தவங்க நல்லா இல்லைன்னு தான் சொல்றாங்க. பட் சில பேர்த்துக்கு ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்குமே கொஞ்சம் பேடா தான் இருந்துச்சு, அதனால தான் நானே போகல. நான் சில ரிவ்யூஸை நம்பல, அவங்க பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் அந்த படத்தை பத்தி, அந்த பிரதீட்சையா படத்தை பத்தி. நான் பார்க்கலையே. இல்ல படத்தை பத்தி இல்ல, ஒரு 2 days முன்னாடி ஒரு நிறைய ட்வீட்ஸ் நான் பார்த்தேன். ஆஃப்டர் பிளாக் பஸ்டர் சர்வமயா, பேக் டு பேக் ஃபிளாப்ஸ் ஃபார் நிவின் நிறைய பேர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ரீசன் இருக்கா?
தெரியல ப்ரோ. ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்துட்டு பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே, அதாவது 9:30 ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ கேரளால 9:30ன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே ஒரு ட்வீட், ஒரு போஸ்ட் ஒன்று வருது. பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்துச்சு. நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்குதான்னு தெரியல. இல்லை, எனக்கு இது ஒரு ஐடி 2 ஐடி போட்டால் பரவாயில்ல. அது அந்த கான்டெக்ட் கூட மாறாமல் நிறைய ஐடிஸ் இந்த மலையாளம் ட்ராக்கர்ஸ் அந்த சைட்லேருந்து நிறையா வந்துச்சு. அதனால தான் கேட்டேன். எனக்கு கரெக்டா தெரியல ப்ரோ எப்படின்னு சொல்லிட்டு. அது சரி, கமெண்ட்ல இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு கமெண்ட் எது என்னது? ஸ்பேஸ் கமெண்ட். கருப்பு தான் கேட்டாங்க. அதான் அதை நான் இப்பதான் வந்தேன். அதுக்கு ஆன்சர் தெரியுமா? சாம்சங் பிரைம் தான் ப்ரோ. கன்ஃபார்மா? ஏன் நெட்ஃபிளிக்ஸ் என்ன காரணம்? இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 4-5 பேர் நெட்ஃபிளிக்ஸ்னு போட்டிருந்தாங்க மறுபடியும். அதனால தான் கேட்டேன். இல்ல, எனக்கு தெரிஞ்ச அமேசான் பிரைம் தான். பிரகாஷ் ப்ரோ அமேசான் பிரைம் தான் சொல்றாரு. மேபி ஏதாவது அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது நம்பகத்தன்மை யாராவது சொன்னாங்கன்னா, மாறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆனா இன்னைக்கு போட்ட ஐடி எல்லாமே இம்ப்ரெஷன் தேடுற ஐடிஸ் தான். ஆனா எதுக்கும் கேட்டுக்கிட்டேன். சொல்லல, அப்ப ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த ஜனநாயகன் தான் வந்து அமேசான் பிரைம்ல இருந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. பரணி ஏதோ அந்த மதராசி ஏதோ 170 crores ஏதோ அந்த இவர் முருகதாஸ் மேல ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க பார்த்தேன். ஆமா, அது நானும் நியூஸா தான் பார்த்தேன். எனக்கு அந்த க்ரோர்ஸ் இது கரெக்ஷன் இதெல்லாம் எனக்கு பெருசா இது இல்லை. பட் ஆனா வந்துட்டு இவர் இது பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நடுவில் வந்து இந்த சிக்கந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண போனாரு. அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுல எதுவும் வந்து செலவு இழுத்தாங்களா என்னன்றது தெரியல. பட் 170 அப்படிதான் போட்டிருந்தாரு. அது சிக்கந்தரை வந்து நடுவுல அங்க போனனாலதான் இது பட்ஜெட் வந்து டைம் லிமிட்லாம் அதிகமாகும் போது பட்ஜெட் எகிரிச்சுன்னா இன்ஸ்பிளாக் போட்டிருந்தாரு. ஓகே, அப்ப அதான் நானும் பாக்குறேன். அப்படி இருந்தாலுமே 170 crore எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அப்படி என்ன இழுத்தாங்கன்னு புரியல. அப்படி ஏதாவது செட்டு போட்டு வேற என்ன இவ்வளவு எப்படி செலவாயிருக்குன்னு தெரியல. ஒரு மாதிரி நம்புற மாதிரியே போடலன்ற. இல்ல, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெண்ட் அதிகம் இல்ல. இப்போ இவர் நடுவுல போயிருக்கிறாருன்னா அந்த ரெண்ட் வந்து பே பண்ற மாதிரி இருக்குமா, இல்ல எப்படி இது பிளான் பண்ணாங்க, ஷெட்யூல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எங்க அது அவங்க ப்ரொடியூசர்ஸ் அந்த அமௌண்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் வந்துட்டு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இப்போ இதுக்கு 170 crores வந்துட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்றப்போ கோர்ட்ல இதுக்கு கணக்கு காட்டுங்கன்னா அவங்க கணக்கு காட்டி தான் ஆகணும். அது அந்த பிளே நமக்கு எப்படின்னு தெரியாது, ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. சரி மகேஷ், நான் என்ன உங்களுக்கு ப்ரோமோ வந்துருச்சு, இந்த தடவையாச்சும் கன்ஃபார்மா வந்துருவீங்களா? கன்ஃபார்ம் அப்படிதான் நினைக்கிறேன் நானும். தெரியல. மகேஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்ப April 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்க போய் அங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு போய் பாத்தீங்களா? பாப்போம். பரணி ப்ரோ அவர்தான் அங்க பிஆர் ரசிகர் மன்ற ஹெட். அங்கதான் ஷோஸ் அவர்தான் ஆர்கனைஸ் பண்ண. இல்ல, மத்த படம்லாம் ரொம்ப யோசிச்சு போறீங்களே, அதுக்காக கேட்டேன். அப்ப உண்மையிலே நீங்க இருக்கேன். இல்ல, இன்னொன்னு வந்து பிஆர் படம்ன்றது இல்ல, எனக்கு இது அந்த சைஃபை கான்செப்டே பிடிக்கும். நம்ம தமிழ்ல ரேரா தானே வருது. அதனால விக்கி கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அந்த பிளாட்டாவே ஃபர்ஸ்ட் வந்ததுல இருந்தே இந்த டீசர் வந்தது அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. மேக்கிங் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது. படமா ஸ்க்ரீன் பிள்ளைலாம் கொஞ்சம் சொதப்பாமல் நல்லா பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்னா, இப்போ எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் உள்ள இருக்கிற படம் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுல்ல. இதுல சீமான் இருக்காரு, அதனால ஏதாவது அவங்க என்ஓசி வாங்குற மாதிரி இருக்குமா? அந்த தெரியல, எனக்கு தெரியல. பிரகாஷுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் இல்ல, சும்மா நடிகரா தானே நடிச்சிருக்காரு. போல ஏதாவது இந்த ஐடியாலஜி பேசுறது மாதிரி அந்த மாதிரினா தான் பண்ணுவாங்க. சீமான் இந்த படத்துல ஜஸ்ட் அப்பா ரோடு. அது போக இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அதுவும் போக இது வந்து லவ் படம், பேரே டைட்டில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இதுல எங்க அவர் அரசியல் பேச போறாரு, அவர் இயற்கை விவசாயம் பேச போறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இதுல போய் அவர் என்ஓசி ஆக போய். சரி பிரகாஷ், அப்ப இந்த TN 2026 அந்த என்ன தங்க நட்சத்திரம், அது என்ன பொலிட்டிக்ஸ் படமா எப்படி? ஆமா, பாலிடிக்ஸ் படம். ஆனா எந்த அரசியல் நடிக்கிறது நடிக்கல. இல்ல உங்களுக்கு அடிக்கிறது யார்? நட்டி தானே அதுல ஹீரோ. ஆமா, அப்புறம் எங்க அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம். நட்டி படத்துக்குலாம் ஒரே நாள்ல இவ்வளவு ரீச் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த படத்துக்கு இப்ப போஸ்ட் ட்விட்டர்ல இருந்து சரியான ரீச் நான் பார்த்த வரைக்கும் ட்விட்டர்ல.
புரியல, என்ன ரீச்? இப்போ நட்டி படம் போஸ்ட் வருதுன்னா அது வந்து யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்கல்ல. இதை வந்து நிறைய பேர் டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த நடிகரை வந்து இது பண்றாங்க, அந்த போஸ்ட்ல கீழே ஜூம் எல்லாம் பண்ணி பாருங்க, ஷர்ட்ல அந்த இது அதே மாதிரி தைச்சிருக்காங்களா, என்னென்னமோ டீகோட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். கீழே ஒருத்தர் அவதார் காஸ்டியூம் போட்டிருந்தாரு, அதைத்தான் நான் பார்த்தேன். அது மாதிரி ஃபன்னா இருந்துச்சு. சட்டையரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், காமெடி ஃபிலிமா இருக்கும்னு தோணுது. பிரகாஷ், இந்த எடப்பாடி கையில வந்துட்டு இது அஜித் படம் இருக்கிற மாதிரி ஏதோ போட்டோ போட்டிருந்தாங்க, உண்மையா இல்ல? உண்மைதான். ஏங்க அவரை போய் இழுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லாரும்? சும்மா நாச்சுக்குங்க, என்னன்னா சும்மா ரசிகர்கள் சப்போர்ட் நமக்கு இருக்கு அப்படின்னு சும்மா அவங்களே கட்சி சார்பாக மாவட்ட செயலர் யாராவது போஸ்ட் பண்ணி இது மாதிரி போட சொல்லி கொடுக்க சொல்லி அதை அவர் கரெக்டா வாங்குற மாதிரி வாங்கி, சும்மா ஒரு களத்துல அவருக்கு எதிரான ஒரு நடிகர் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை கொஞ்சம் ரசிகர்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு இதுதான். கண்டிப்பா இதுக்கெல்லாம் பிரஸ் ரிலீஸ் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு. முன்னாடி இன்னொரு ஆக்டர் அப்படி பண்ணாரு, இப்ப இவர் பண்றாரு, மாத்தி பண்ணிட்டே இருக்காங்க. அரசியல் ப்ரோ பண்றதா. இப்ப ஏடிஎம்கே இதுக்குள்ள டிவிகே கொடி எல்லாம் பறக்க விட்டாங்க ஒரு டைம்ல. அது எல்லாமே எல்லா இது கட்சியும் பண்றதுதான். இது டிஎம்கே கூட ஆட் போடுறாங்க, யூடியூப்ல ஆட் போடுறாங்க, ரஜினி கமலம் பேசுற மாதிரி எல்லாம் சொன்னாங்க, போட்டிருந்தாங்க. நான் பார்க்கல அந்த ஆடு. ஆமாண்ணா, அது ஒரு பர்த்டேக்கு போட்ட வீடியோன்னு நினைக்கிறேன், அதுல இருந்து கட் பண்ணி. கமல் அலைன்ஸ்ல இருக்காருலங்க, கமல் அலைன்ஸ்ல தானங்க இருக்காரு. சரி, ரஜினி எங்க அலைன்ஸ்ல இருக்காரு? ரஜினி உடனே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா, இவர் சொல்லியிருக்காருல இவர் என்ன யூஸ் பண்ணாதீங்கன்னு. அது மாதிரி தான்றேன் நான். அதனால எல்லாருமே அந்த மாதிரி ஏதாவது பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக அவங்கவுங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்ற. சரி பிரகாஷ் ப்ரோ, உங்கள்கிட்ட இருந்து கேட்குறேன், எல்லாம் யார் யார் பதில் சொல்றீங்களோ சொல்லுங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 பேர் வந்து இந்த மேனிஃபெஸ்டோ வந்துட்டு சொல்லிட்டாங்க. மேனிஃபெஸ்டோ இதுல எது உங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 3 இது சொல்லுங்க. 3ல எது எந்த இதுல? தேர்தல் வாக்குறுதிகளா பரணி? தேர்தல் வாக்குறுதிகளுக்கு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், நாளைக்கு சொன்னா அது நல்லா இருக்காது. இல்ல உங்களுக்கு எது பெஸ்ட் அப்படின்னு நீங்க ஃபீல்? இதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் வீடியோ ரெடி பண்ணி கண்டென்ட்டா வச்சிருக்கேன். அதை பரணி ப்ரோ, என்ன எங்க அண்ணனை நீங்க போட்டியிலேயே சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க? என்டிகே தான் மேனிஃபெஸ்டோ விட்டாங்க. சாரிங்க. சரி பரணி, இப்ப நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் வந்து பெரும்பாலும் இந்த அரசியல் தெரியலன்னு சொல்ற ஒரு ஆள் நீங்க தான் சொல்றீங்க, ஓகேவா? நம்மளா சொல்றல, நீங்களா சொல்றது என்னன்னா எனக்கு அந்த அளவுக்கு அரசியல் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதன் அடிப்படையில உங்களோட ஜஸ்ட் அரசியல் தெரியல, அரசியல் புரிதல் கம்மின்னு சொல்றீங்க நீங்களே. அப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அதாவது திமுக தேர்தல் அறிக்கை, அதிமுக தேர்தல் அறிக்கை, விஜய் கட்சி தேர்தல் அறிக்கை, நாம் தமிழர் தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. இந்த தேர்தல் அறிக்கைகள் எப்படி பாக்குறீங்க? எதெல்லாம் செயல்படுத்தக்கூடியது, எதெல்லாம் உங்களுக்கு ரைட்டா தெரியுது, அதுல எது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையும் ஒரு 3 நல்ல திட்டங்கள் சொல்லுங்க. நைஸ் தான், பட் ஆனா வந்துட்டு டு பி ஆனஸ்ட், நான் வந்து டிஎம்கே ஓடுதும் டிவிகே ஓடுது மட்டும்தான் வந்து நான் பார்த்தேன். ஏடிஎம்கே ஓடுது நான் பார்க்கல. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஓடுது பார்க்கல. நான் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல சொல்றேன். மத்தவங்க யாராவது சொல்றதுன்னா சொல்லுங்க. ஆக்சுவலா நானே ஏடிஎம்கே ஓடதும் டிஎம்கே ஓட தான் பார்த்தேன். டிவிகே மேனிஃபெஸ்டோவும் பார்க்கல, என்டிகே மேனிஃபெஸ்டோவும் பார்க்கல. சூப்பர். மாவீரன் ப்ரோ இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்ல, அவரு பெங்களூர் தான். ஆனா இருந்தாலும் சொல்லலாம் மாவீரன், சும்மா சொல்லுங்க. என்னது ப்ரோ? இந்த தேர்தல் வாக்குறுதிகள் 10 தடவை தூக்கி வெளியே போட்டுருச்சு, சொல்லுங்க. இல்ல மாவீரன் ப்ரோ, அந்த மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ யார் பெஸ்டா கொடுத்திருக்காங்கன்னு கேக்குறாரு. நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எது பெஸ்டா ஃபீல் ஆகுதுன்னு கேக்குறேன். எனக்கு ஃப்ரீ பீஸ் மேலே வெறுப்பா தான் இருக்கு. இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டு போயிட்டே இருக்காங்க ஓவராலாவே எல்லாருமே. இது என்ன மேனிஃபெஸ்டோவா இல்ல ஏலச்சீட்டான்னு தெரியல. அவன் இப்போ 1000 சொன்னான்னா நான் 2000 சொல்றேன், அவன் 2000 சொல்றான், நான் 3000 சொல்றேன், அப்படின்னு இப்படியே தான் போயிட்டு இருக்கு. மாவீரன், உங்களுக்கு ஓட்டு இங்க இருக்கா இல்ல அங்கதானா? இல்ல எனக்கு இங்கதான் இருக்கு. வருவீங்க ஓட்டு போட? ஏங்க எனக்கு ஓட்டிங்க இங்கதாங்க இருக்கு. ஓகே, அவர் மேனிஃபெஸ்டோ பார்த்தா என்ன பார்க்கலன்னா? அதத்தான் நானும் சொன்னேன். அவர் பரணி ப்ரோ தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீங்க என்ன சொல்ல வச்சுட்டு இப்படி சொன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியலையே. ஏங்க நான் சொன்னேன் அரசியல் ப்ரோ, அவர் பெங்களூர்ல இருக்காரு, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, சும்மா சொல்லுங்க அப்படின்னு தான் சொன்னேன். பரணி, உங்களுக்கு ஓட்டு இருக்கா? அவரு இப்ப கேரளா, என்ன பண்ணலாம்? இல்ல அவருக்கு ஓட்டு இருக்கு, அவருக்கு 18 வயசு ஆகலங்க. கேரளால ஓட்டே இல்ல அவருக்கு, 18 வயசு ஆகல, சின்ன பையன். இல்ல அரசியல் ப்ரோ, டோன்ட் வரி, ஓட்டுலாம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
நம்ம இங்க வந்துட்டு மாத்தியாச்சு. மோஸ்ட் லைக்லி அந்த லிஸ்ட் வரணும்ல பேரு, அது வந்தாதான் ரீகன்ஃபார்ம் பண்ண அது முடியும். ஏன்னா வந்துருச்சு, ரீசெண்டா அந்த தான் எஸ்ஏஆர் வந்துட்டு லிஸ்ட் வந்துருச்சு பரணி ப்ரோ. ஏங்க அதுல பேர் இருக்கு, அதுதான் ஃபைனலா? இப்ப எனக்கு தெரியல. அதான் அதான் சரி, அதுதான் அது ஃபைனல். அது ஃபைனல். இல்லைன்னா தான் அதுல அப்ளை உங்க நேம் இருந்துச்சுன்னா எலெக்ஷனுக்கு ஒரு 20 days முன்னாடி உங்க வீட்டுல செக் பண்ணி ஒரு இது மாதிரி சின்ன சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்க ஓட்டு போற இப்ப என்னன்னா எனக்கு ஓட்டு இருக்குதா இல்லையான்னு தெரியலங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இது சார் இது லிஸ்ட்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு பிரகாஷ் ப்ரோ சொன்னார், நம்ம ஸ்பேஸ்லேயே தான் சொன்னாரு, லிஸ்டே ஃபைனல் பண்ணிட்டாங்க பர்னி, இப்போ போய் ஓட்டர் கார்டு அப்ளை பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் தான் ஓட்டர் கார்டே அப்ளை பண்ணேன். அப்ப அப்ளை பண்ற இடத்துல வந்துட்டு சாதாரண ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் தான் பண்ணேன். அவங்க சொன்னாங்க இருக்குங்க, மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால எனக்கு கன்ஃபார்ம்டா பர்னி 100% அதுக்கப்புறம் அடுத்த லிஸ்ட் ஒன்று வந்துருச்சு. லாஸ்ட் அப்ளை பண்ற டேட் முடிஞ்சு போச்சு. அது அதுல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஒரு நிமிஷம். Hello. சொல்லுங்க ப்ரோ. I'm a huge fan of your guys' work. I'm from Canada actually. ஓகே, here Hello? also we have one Canada guy. என்ன பரணி ப்ரோ, நீங்களே பேச விடுறீங்களா என்ன? ஆல் செட் பண்ணி. ஏங்க யாருன்னே தெரியலங்க, நான் இப்பதாங்க பாக்குறேன். ஏங்க நீங்க வேற. No. எனக்கு தமிழ் தெரியும். And my parents are Sri Lankan Tamil, so ஓகே உங்களுடைய recording எல்லாம் பார்ப்பேன். So தேங்க்ஸ் ப்ரோ. this is my first time here. Sorry, கொஞ்சம் மன்னிக்க வேணும், எனக்கு அவ்வளோ தமிழ் அவ்வளோ வராது. சூப்பரா பேசுறீங்க, அடிக்கடி வாங்க, ஜாலியா பேசலாம். டிபி வச்சுட்டு ஒரு மாதிரி போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வாங்க, ஜாலியா பண்ணா பேசலாம். Sorry. Yeah, that's why I wanted to say keep it up, you know. தேங்க்ஸ். எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்ல நீங்க கியூட்டா பேசுறீங்க, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. யார் சிரிக்கிறா? யார்ப்பா சிரிக்கிறது? நான்லாம் இல்ல. இல்ல உண்மையிலே நல்லா பேசுனேன். இங்க மகேஷ் ப்ரோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருமே வந்துட்டு கனடா தான். கொஞ்ச நாளைக்கு ஸ்னோ அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. Oh sorry, நான் பிறந்து வளர்ந்து எல்லாம் கனடா தான். So இந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா ஃபீல் பண்ணும். So இல்ல சூப்பரா இருக்கு. இல்ல இவர் பேசுறது அந்த யூத் படத்துல இதுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, பிடிக்கும் அதே மாதிரி இருக்கு. எனக்கு அவருக்கு தெரியும். Yeah. So எனக்கு வந்து அவ்வளோ இந்தியன் பாலிடிக்ஸ் ஒன்றும் தெரியாது. So just you know, Twitter account open பண்ணி I just wanted to see like any like movie updates, and then I started like seeing your guys' works. I have a quick question. How do you guys get updates very exclusively? So குட் கொஸ்டின். ஆக்சுவலா என்னன்னா, இது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கொஞ்சம் சில பேர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பிரகாஷ் ப்ரோக்கு நிறைய பழக்கம் இருக்கு, அதனால அவங்க எக்ஸ்க்ளூசிவா சொல்லுவாரு. எனக்கு பிரகாஷ் ப்ரோ கூட பழக்கம் இருக்கு, அதனால அவரு சொல்றப்ப நான் கேட்டுக்கேன், அவ்வளவுதான். ஒரு ஆக்டர்ஸ்க்கும் பிஆர்ஓஸ்லாம் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் வந்துட்டு கனெக்ஷன்ல இருப்பாங்க. சோ அவங்க ஏதாவது சொல்றப்போ நம்ம சில விஷயங்கள் சொல்ல பேசுறவர் வந்து எஸ்கேவோட பிஆர்ஓ. இப்போ உங்களுக்கு பதில் சொல்றவர் வந்து எஸ்கேவோட தான் நான் சொல்லலாம்னு. another question வந்து I know like especially in like South India வந்து நிறைய fan fights நிறைய போகும், like you know like தலவரி, and you know there's a lot of hatred, and especially in the Twitter space. To be honest, I never seen this much hatred, but like what is the reason behind this, even though like both the actors they're very like mutual and like friends, you know? இல்ல அது வந்துட்டு காலங்காலமா இருக்கிறது தான். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அந்த மாதிரி இது காலங்காலமா இருக்கிறது தான் ப்ரோ. அது வந்துட்டு இப்போ சோசியல் மீடியா இருக்கிறதுனால இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். Yeah, but the problem is that they also bring like family members too, right? So correct. அது சில டைம் நடக்குது. அது முகம் தெரியாத நபர்கள் தானே, என்ன வேணாலும் பேசலாம்னு சொல்லி சில பேரை அப்படி பண்றாங்க. இட்ஸ் வெரி ராங். That's true. How's the job market in South India? I mean, especially Tamil Nadu. Job market-ஆ? Yeah. நல்லா தான் இருக்கு. இங்க வந்து ரொம்ப பேட் ஆயிருக்கு. ஸோ ஆரும் லைக் கனடா வர போறாங்க, வர வேண்டாம். ஸோ லைக் மகேஷ் ப்ரோ 100ன்னு போடுறாரு.
இல்ல இல்ல அபிஷன் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் என்ன யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கியா அபிஷன்? இல்ல இப்ப நான் முடிச்சு. எனக்கு எனக்கு என்ன டவுட்னா, இந்த சின்ன தமிழா தான் வந்துட்டு ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நேம் வேறயா? இல்ல அவரோட அதனால யூடியூப் எனக்கு டவுட்டா சேனல்ல இருக்கு. வந்து பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அவரு டக்குன்னு அவருக்கு இது உள்ள வந்துட்டாரோ அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அதான் ப்ரோ, ஐயோ ஒரிஜினல் ஐடியில போனா இது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்ம பேர் மாத்த முடியாதுன்றதுனால பேர் வச்சுட்டு ஒரு ஐடியில வந்திருக்காரு. No, அவரும் பேரும் ஆமா also ஆமா. Abhishan. என்னோட பேர் வந்து Abhishan. Actually, என்னோட ஆசை வந்து உள்ள like cinema உள்ள போவேணும். ம். That's actually my plan. But எங்க parents kind of like ஒன்றும் முடியல. So like நான் வந்து IT எல்லாம் படிச்சேன். Because எங்க அப்பா வந்து ஒரு real estate agent. அவரு சொல்ல வர அவர் எல்லாம் clients வந்து IT படிச்சுதான் like நல்லா especially most of the clients are from Tamil Nadu. Like எல்லாம் நல்லா இருக்கிற நீயும் also படி நிறைய காசு சம்பாதிக்கும். But நமக்கு வந்து like I want to do like films. I'm actually planning to do a short film very soon, and I think I need all your support. Congrats bro, நல்லா பண்ணுங்க. Thank you. கங்க்ராட்ஸ் அபிஷன். யா அடிக்கடி ஸ்பேஸ் வாங்க, நல்லா இருந்துச்சு. Yeah. I was kind of afraid of to like really talk. கொஞ்சம் like எனக்கு தமிழ் like அப்படிலாம் பயப்பட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா வாங்க, ஜாலியா பேசலாம். டெய்லி ஒரு 10 நாள் கேட்டீங்கன்னா உங்களுக்கே பழக்கமாயிரும். அட நம்ம அபிஷேக் அப்படின்னு சொல்லி ஜாலியா பேசலாம். 10 நாளுக்கு அப்புறம் பாரு, 10 நாளுக்கு அப்புறம் பரணியை கேள்வி கேட்பாப்ல. பரணி ஏன் நீ ஆமா 10 நாளுக்கு அப்புறம் என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாப்ல. அப்புறம் பரணி ப்ரோ ஆல்ரெடி யூடியூப் கமெண்ட்ஸ்ல எங்களை எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க, நாங்கெல்லாம் உங்களை ஏதோ இது பண்றோம்ட்டு. இல்லங்க அது பண்ணா ஓகே பாத்துக்கலாம். என்ன உங்க மெய்யழகனை, மாவீரன் ப்ரோவை, தோழரை, சுகுமார் ப்ரோ எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க யூடியூப் கமெண்ட்ஸ்ல. ஐயோ நீ தான் கிரியேட் பண்ணி திட்டுறாரோ மையே? இருக்கலாம், நான் வாய்ப்பு இருக்கு. மகேஷ் ப்ரோ சொல்லுங்க பரணி. வெட்டி தான், ஆனா அவ்வளவு வெட்டி இல்ல, எனக்கு அவ்வளவு யாரையும் தெரியாது மகேஷ் ப்ரோ. வெட்டி அப்போ நீங்க உங்களுக்கு 4000 rupees கன்ஃபார்ம் அப்ப? இல்ல மகேஷ் ப்ரோ, எல்லாருமே இதை வந்து தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் இந்த இது வந்துட்டு வெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தனால இவன் உண்மையிலேயே வெட்டியா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது இல்ல விஷயம். நான் அது வந்துட்டு சும்மா ஒரு ஃபன்னா வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக, ஒரு ஹாப்பி லைக் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து சொல்றதுதான். ஆனா உண்மையிலே எனக்கும் வேலை இருக்குங்க, நானும் வேலை செய்யறேன், ஓகேவா, நானும் சம்பாதிக்கிறேன். ஓகே, நான் சம்பாதிக்கிறது என்ன ப்ரோ ஐடி உள்ள வேலை செய்றீங்களா? என்ன ப்ரோ ஐடி உள்ள வேலை செய்றீங்களா? இல்ல ஐடி எல்லாம் இல்ல, நான் முன்னாடி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இப்ப கிடையாது. அதை விட்டுருங்க, என்ன ஒர்க் விட்டுருங்க, நானும் ஒர்க் பண்றேன். ஆனா நான் வந்து நல்லா கம்ஃபர்ட்டபிளா வந்துட்டு அது என்ன சீக்ரெட் ரா ஏஜென்ட்டா புரியல. எப்ப வர்க்க பத்தி ரிவீல் ஹிஸ் வர்க், சோ அவ்வளவுதான். ஆனா வந்துட்டு என்ன மாதிரி வர்க்குன்னு கூட சொல்ல மாட்டாங்க, புரியல. அப்படி இல்ல மகேஷ் ப்ரோ, அதை விடுங்க மகேஷ் ப்ரோ. ஆனா என்னன்னா, நான் வந்துட்டு நான் உழைச்சுதான் சம்பாதிக்கிறேன். நான் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல அமௌண்ட் சம்பாதிக்கிறேன், அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா, நான் வெட்டியா இருக்கிறேன்றது யாரும் நினைச்சுக்க வேணாம். நீங்க நிறைய கமெண்ட் அந்த மாதிரி நான் பார்த்தேன். சோ அதுக்காக நான் இதை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன், வேற எதுவும் கிடையாது. பரணி ப்ரோ கீழே கமல் ப்ரோ கை காட்டுறாரு பாருங்க. ஓகே இல்ல இன்னொன்னு நான் கூட கமெண்ட்லயும் போட்டிருக்காங்க. பிரகாஷா யார் கேட்டா, மேனிஃபெஸ்டோ பத்தி கேட்டாங்கல்ல, அப்ப நானும் கேட்கலான் இருந்தேன். ஒரு கமெண்ட்லயும் கேட்டிருக்காங்க பிரகாஷ், அது அந்த 8 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை பாலியல் வன்முறை இது பண்ண, வன்கொடுமை பண்ணா மரண தண்டனைங்கிறது அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அந்த பவர், அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு. டிஎம்கேல மேனிஃபெஸ்டோல சொல்லியிருக்காங்களாம்ல, நான் படிக்கல. ஆனா நான் ஒரு நியூஸ் நிப்பட்டம் பார்த்தேன் நானு. அது இவர் போட்டிருந்தாரு, பிரசாந்த் போட்டிருந்தாரு, அது உண்மையா என்னன்னு தெரியலையே. அந்த கமெண்ட் நான் இப்பதான் பாக்குறேன், பட் அது உண்மையான எனக்கு தெரியல. சீரியஸா நான் அந்த மாதிரி எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. பிரகாஷ் ப்ரோ நானும் அந்த நியூஸ் பார்க்கல. அபிஷியல் எந்த பேஜ்லயும் பார்க்கலையே. தந்தி டிவியோட இதுல பார்த்தேன் நான், அவனை பின் பண்றேன். இதுல அபிஷியல் இதா டிவியோட நியூஸ் ஸ்னிப்பெட் பார்த்தேன் நான், இங்கதான் இருக்கு. நான் இதுல கீழே ஸ்னிப் பண்றேன். சரி, லிங்கா இருந்தா ஷேர் பண்ணுங்க, போஸ்டா ஷேர் பண்ணுவானா, லிங்கா இருந்தா ஷேர் பண்ணுங்க பாப்போம். ஒரு நிமிஷம், எப்படி பண்றேன், இந்த இதுலயே பண்ணலாம்ல, நம்ம சினி டாக்லயே போடுறேன். அதெல்லாம் ஃபேக்கா இருக்குங்க.
தந்தி இப்போல்லாம் டிவி எப்படி அது ஒரு ஸ்டேட் நியூஸ் கவர்மெண்ட் சேனல்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்கல்ல தந்தி மோஸ்ட்லி டிவின்னு இந்த மாதிரி. போட்டு அப்புறம் எப்படி அது ஃபேக்கா இருக்கும்? இல்ல எங்க இல்ல நியூஸ் சேனல் இப்ப எல்லாம் வெப்சைட்டா வெரிஃபை ப்ரோ? பண்ணாம தந்தி ஏதாவது ஒரு டிவி இதுல வந்தா போட்டுறாங்க. தந்தி டிவி வெப்சைட்டா இல்ல வந்து தந்தி டிவின்னு இல்ல போட்டு போஸ்ட் போட்டு ட்விட்டர் போஸ்ட் போஸ்ட் போட்டுருக்காங்க. சம்டைம் ஃபேக்கா ட்விட்டர் தாங்க போட்டு ப்ரோ இருக்கு. அப்படியே தெரியலையே. தந்தி டிவியோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்க. நான் மேனிஃபெஸ்டோலாம் எதுவும் படிக்கல, அதை பார்த்துட்டு தான் கேட்கலான்ட்டு வந்தேன் நானே அவருக்கு இது சொல்லும்போது. இல்ல ஆக்சுவலி தூக்கு தண்டனை எல்லாம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் வந்து தருவோம்னு எல்லாம் சொல்லவே முடியாது. தூக்கு தண்டனை இங்கதான் சாதாரண விஷயமா. சன் நியூஸ்ல போட்டிருந்தா ஓகே, பட் ஆனா வந்துட்டு தந்தி டிவின்றதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கு. ஏன்னா சன் நியூஸ்னா அவங்க இது கரெக்டா போட்டுருவாங்க. அந்த கோடங்கி இருக்கார்ல ரிவ்யூவர், அவர் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல ஜெயிலர் 2வும் கருப்பு பத்தியும் பேசியிருந்தாரு. அந்த கிளிப்பிங் மட்டும் நான் பார்த்தேன். ஐ மீன் என்ன சொல்ற, அந்த ப்ரோமோ மாதிரி ஒரு இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல ஒரு அதான் அவர் ஜெயிலர் 2க்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, படம் வந்து ஆகஸ்ட்ல வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் தலைவரை ரொம்ப புகழ்ந்து ரொம்ப சிம்பிளான ஆளு, ஹம்பிளான ஆளுன்னு அந்த மாதிரி இது பண்ணிருந்தாரு. அப்புறம் கருப்புக்கு வந்து அதுல வந்து அவர் ரோல் வந்து ஏதோ ஸ்கேம் லாயர் அந்த மாதிரி ரோலாம், படம் ஃபுல்லா வருவாராம், ஜாலியான ரோலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இதான் 2 இம்பார்ட்டன்டான விஷயம் அவர் சொன்னது. கோர்ட்டுக்குள்ளே சும்மா சுத்திக்கிட்டு இருக்கிறல்ல அந்த மாதிரி அது படம் ஃபுல் சின்ன ரோல்னு தான் கூப்பிட்டாங்களாம், பட் படம் ஃபுல்லா வர மாதிரி ஒரு ஜாலியான ரோல். Bro, and Surya and Ashwin's Marimuth in the movie confirmed, huh? அஸ்வத் மாரிமுத்து படமா? Yeah. அஸ்வத் மாரிமுத்து சிம்பு கூட தான் படம் பண்றாரு. அது முடிச்சிட்டு பண்ணுவாருன்னு பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருந்தாரு. ஓ சூப்பர். அவருடைய இன்டர்வியூலே சொல்லியிருந்தாரு சூர்யா கூட ஒரு படம் பண்ண. கமல் ஏன் மேலேயே வரமாட்டேங்கிறாரு? நானும் 2-3 வாட்டி அக்செப்ட் கொடுத்துட்டேன். மாவீர் இன்னும் காணும். பிரகாஷ் ப்ரோ ஹாப்பி ராஜ் எப்படி போகுது ப்ரோ? ஐயா ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான மேட்டர் கேட்டுக்கலாம். இருக்காரா பிரகாஷ் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறாரா? எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எதுக்கு ஷாக்கிங்? ஒண்ணு சீட் இல்ல, நான் இப்பதான் பார்த்தேன். அவருக்கு சீட்டு இல்லைன்னா இவருக்கு எதுக்கு ஒன்னும் புரியல. இவ்வளவு சீட்டை வாங்கிட்டு அவருக்கு சீட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம் புரியல. சீட்டு இல்லைங்கிறது ஷாக்கிங்னா இவரு எதுக்கு எம்பியா இருக்கிறாரு? மக்களவை எம்பி. அதுதான் மக்களவையில எம்பியா இருந்துகிட்டு தேர்தல் வச்சு ஜெயிச்சு, தேர்தல் களத்துல இருந்து ஜெயிச்சு அவள் எவ்வளவு ஒரு எம்பி தேர்தல் எவ்வளவு பெரிய செலவாகும், எவ்வளவு பெரிய களம், அதுல ஜெயிச்சுட்டு இப்ப எதை ராஜினாமா பண்ணுவார்? எம்பி ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப இடைத்தேர்தல் வைப்பாங்களா? எதுக்கு தேவையில்லாத வேலை என்னன்னு தெரியல. தேவையில்லாத வேலை ஜெயிச்சு விட்டாருன்னா எனக்கு அவரு நிக்கிறத விட அதிக சாக்கியம்னா தானவாசிக்கு சீட்டு இல்ல. இந்த 5 வருஷத்துல அதிகமா களப்பணி பிரச்சாரம் இல்ல 2 பேத்துக்குமே சீட்டு கொடுக்கல. பழைய எம்எல்ஏ 2 பேத்துக்குமே எனக்கு தெரிஞ்சு சீட்டு கொடுக்கல. இல்லங்க, அதெல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சார பீரங்கி மாதிரி ஆளு ஷானவாஸ். அவர் வந்து பேசுற ஒவ்வொரு பேச்சிலையுமே அந்த என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்ன, பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து, அது பேர் என்ன, ஸ்டேட்ஸா, இன்னொன்னு அது கரெக்டா ஃபேக்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸ் எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆளு, பயங்கரமா பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆளு, நல்ல கலப்பணியும் பயங்கரம் செஞ்சிருக்கா. அவருக்கு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஆனா இப்படி ஒரு அரசியல ஒரு விஷயம் செய்வாங்க, தன்னை விட யாரும் அதிகமா வளர்ந்துட கூட நினைப்பாங்க. அப்படி நினைக்கிற ஆள் இவரு இல்ல. ஆனா அப்படி இருந்து எதுக்கு அப்படி அவர் கொடுத்தாருன்னு தெரியல. எனக்கு ஒண்ணுமே புரியுது. கொடுக்காம இருக்கிறாருன்னு எனக்கு வந்து ஷாக்கிங். அதுவே அது இப்பதான் பார்த்து தேடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆளூர் சனவாஸ் கொடுக்கல. சரி ரைட்டு கூட, அது ஏதோ ஒரு இன்டர்னல் கான்ஃபிளிக்ட். சரி ஏதோ ஒரு காரணம் வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி அதுதான், அப்படி கூட வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா திருமாவளவன் வந்து ஒரு சிட்டிங் எம்பி, அதுவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போன எம்பி. இன்னைக்கு அங்க பார்லிமெண்ட்ல ரொம்ப தேவைப்படுற ஒரு 5 வருஷம் பீரியடு அவரு மாதிரி ஒரு ஆள் அங்க போய் இருக்கிறது தேவையான ஒரு விஷயம். அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ நீங்க இங்க காட்டுமன்னார் கோயில் வந்து எம்எல்ஏ ஆக்கி என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒண்ணும் எதுக்கு? அப்புறம் எதுக்கு
அப்புறம் இப்போ இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. விசிகேக்கு வந்து 2 சீட்டு சேர்த்து கொடுத்துருக்கணும், இல்ல ஒரு டபுள் டிஜிட்ல சீட்டு வேணும்னு பயங்கர ஃபைட் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவர் என்ன இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாருன்னு ஒன்றும் புரியல. ரொம்ப ஷாக்கா இருக்கு. இல்ல ப்ரோ, அவர் ரொம்ப நாளா வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கணும்னு பண்ணாரு. அவர் 2016 தோத்துட்டாரு. ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசம் தான் தோத்துட்டாரு. சோ மறுபடியும் வந்து இல்ல அது வந்து எதுக்கு 2 பொசிஷன் கேக்குறாரு அவர் அதுதான். ஏன்னா இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ இந்த இதுக்கே வந்து நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, விஜய் வந்து எதுக்கு 2 தொகுதியில நிக்கிறாரு, அவர் வந்து ஒரு தொகுதியில நிக்கலாம்ல, ஏன் 2 தொகுதியில நிக்கிறாருன்னு கணக்கு. அவரு நாளைக்கு ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, அடுத்த ரைட் அவர் முதல் எலெக்ஷனு ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு நிக்கிறாங்க, அந்த கணக்குல கூட இவர் வந்து சிட்டிங் எம்பி, அதுவும் நல்ல மார்ஜின்ல, நல்ல என்ன சொல்றது, நல்ல ஒரு இதோட நின்று ஜெயிச்ச போன எம்பி ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏக்கு ரிசைன் பண்ணிட்டு எம்பிக்கு போனா கூட ரைட், ஓகே, ஒரு இது இருக்கு, ஓகே, ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ள போகணும், அந்த கணக்கு இருக்கலாம். நீங்க வெயிட் பண்ணி என்ன அடுத்த எலெக்ஷன்ல கூட நிக்கலாம். ஒன்னும் புரியல. இது வந்து ஒரு பிளண்டர் தான் நான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பிளண்டர். எம்எல்ஏவா தான் நிக்கணும்னா எம்பியா நிக்காம இருந்திருக்கலாம்னு சொல்றீங்க, கரெக்டா? ஆமா, அவருக்கு இந்த ஐடியா இருக்கு. நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் தாண்டி மதன் சொல்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, நீங்க சீட் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்குனீங்க, அந்த சீட்ல நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்க கட்சியில வேற ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துற மாதிரி நீங்களே காட்டிக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்புறம் நீங்க இரட்டை இலக்க சீட்லாம் கேட்கறீங்க. ஆனா நீங்க எதுக்கு இப்ப இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ நல்ல ஒரு பேரோட இருக்க ஒரு எம்எல்ஏக்கு நீங்க வந்து சீட்டு தரல, அது ஒரு இன்டர்னல் பாலிடிக்ஸ் வச்சுக்கோமே. ஆனா நீங்க ஏற்கனவே ஒரு எம்பி, இன்னும் உங்களுக்கு பதவி காலம் இன்னும் இருக்க போய் நீங்க வந்து ராஜ்யசபா எம்பி மட்டும் எம்பியா இருந்தா கூட போயிட்டு போச்சு, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம இதுல போய் எம்எல்ஏ ஆகி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவியில இருக்கலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா கூட ஒரு லாஜிக்லாம். ஆனா எனக்கு உண்மையாலுமே ஒரு பிளண்டர் தான் மதன் சொன்ன மாதிரி. இந்த எலெக்ஷன் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கும் போல. இப்பதான் சூடு பிடிக்குது, எலெக்ஷன் இப்பதான் ஆரம்பிக்குது. ஆமா, இன்னும் வேற யாரும் என்ன வேட்பாளர் பட்டியல் விடணும்? பாமக விடணும், வேற யாரு விடணும்? இன்னும் இவங்க பிஜேபி இன்னும் இழுத்தடிச்சுட்டு தானே இருக்காங்க. இன்னும் அண்ணாமலைக்கு விடல. அண்ணாமலைக்கு இல்ல, அவர் சீட்டு வேணாங்கிறாரு. அவர் வந்து கேட்கிற தொகுதியை வாங்கலையா இவங்க? அண்ணாமலை கேட்கிற தொகுதி, அதாவது பாஜக வாங்கியிருக்க 27 தொகுதிகள்ல அண்ணாமலை சொன்ன 2 தொகுதியுமே இல்ல. நான் கேட்கிற தொகுதி கொடுத்தீங்கன்னா நான் நிக்கிறேன், இல்லைன்னா நான் நிக்கலன்ட்டு. அப்படி அதுக்காக கூடுதலா தொகுதி கேட்கறாங்களா, இல்ல வந்து தொகுதி 5 தொகுதி வந்து மறுபடியும் மாத்திட்டு வாங்குவாங்க. 5 தொகுதி மாற்றம் கேட்டிருக்காங்க. அதிமுக வேட்பாளர் பட்டியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, அதுக்கு அவசரமா எடப்பாடி அவர் தான் எல்லா வேட்பாளரும் டக்கு டக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவர் வேகமா பிரச்சாரத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. ஆனா இந்த தடவை என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்காங்க போல எனக்கு தெரிஞ்சு. இன்னும் வேட்புமனு தாக்கல் இன்னும் நாள் கம்மியா இருக்கு. ஆனா இன்னும் சீட்டே யாரு, அதுதான் சொல்றேன், அதுதான் இன்னும் இவங்க இன்னும் சீட்டே வந்து யாரு எங்க நிக்கிறது என்னென்ன ஃபைனலைஸே பண்ணாம இருக்காங்க. மெயின் பார்ட்டிஸ்ல இருந்து புதுசா ஆரம்பிச்சதுல இருந்து இவங்க இந்நேரம் ரெடியாகி இன்னும் கிளம்பி போயிட்டு இருக்கணும் பிரச்சாரத்துக்கு. ஆனா என்ன கணக்கு இருக்காங்கன்னு தெரியல. இந்த எலெக்ஷன் கலகத்தை தான். பரணி பிரகாஷ் சொல்லுங்க மகேஷ் ப்ரோ. ராஜபாண்டியனுக்கு ஸ்பீக்கர் காட்டுதாங்க. ஸ்பீக்கர் கேட்டு கொடுத்தாச்சு, ஓகேன்னு கொடுத்தாச்சு, அவருக்கு கொடுத்தாச்சு, ஷோ டைம்னு ஒருத்தர் கொடுத்தாச்சு. இன்னும் 2 பேருக்கு ஓகே ஆக மாட்டேது. ஓகேங்க. இல்ல அவருக்கு ரொம்ப நேரமா கை காட்டிட்டு இருக்காரு, அதனாலதான். மேல கனெக்டிங் வருது. இந்த முறை வரான்னு பாப்போம். ஷோ டைம்னு ஒருத்தர் இருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, இன்னைக்கு வந்து லெஜெண்டோட இத பத்தி பேசுனீங்களா? ஒரு ஆக்ஷனுக்கு ட்ரைலர் ஒன்னு எனக்கு நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல. எனக்கு நல்லா இருந்துச்சு. அவர் ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அதே இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கேட்ட ஒரு நண்பர்கிட்ட அவர் சொன்னது என்னன்னா, படம் நல்லா இருக்கு, ஒரு சூப்பராகவே இருக்கு. அவரோட லெஜெண்ட் படம் போன படத்தை கம்பேர் பண்ணா இது சூப்பரான படம். நீங்க கருடன் வரைக்கும் கம்பேர் பண்ணலாம். கருடன் வந்து ஒரு ரூட்டட் கிராமத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸ் விஷயம் பேசுற படம். இது வந்து ஒரு ஆக்ஷன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பை த்ரில்லர் மாதிரியான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த மாதிரி ஒரு படம்னு வச்சுக்கோங்க. இது நீங்க இது 2 கதையா கம்பேர் பண்ண வேணாம். ஆனா நல்லா இருக்கு. அந்த கருடனை கம்பேர் பண்ண போனா அந்த படம் சூப்பராகவே நல்லாவே வந்திருக்குனாரு. அண்ணாச்சி ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க. போன படத்தோட கொஞ்சம் பெட்டரா இருக்கும், தவிர அவரோட ரியாக்ஷன்ஸ் மாற்ற முடியாது, அவரோட பாடி லாங்குவேஜ் மாற்ற முடியாது. ஏன்னா அது இயல்பா வர்றது. அதை நீங்க மாத்தனா அது இன்னும் ஒரு 5-6 வருஷம், இல்ல ஒரு 5-6 படத்துக்கு மேல ஆகணும் அவரு.
அவரை ஆனா நடிப்பா நல்லா நடிச்சிருக்காரு. ஆனா பர்ஃபார்மன்ஸ்ல அந்த பாடி லாங்குவேஜ் ரியாக்ஷன்ஸ் சில விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து அவ்வளவுதான் பெஸ்ட் கொண்டு வர முடிக்கிற அளவு வந்திருக்கு. ஆனா படமும் நல்லா வந்திருக்கு, தாராளமா நீங்க வந்து படம் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லரும் அதைத்தான் சொல்லுது. நல்லா தான் இருக்கு, ஆக்ஷன் கட் ட்ரெய்லரு, ஆக்ஷன் சீன்ஸ் நல்லா தான் இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஏங்க நான் சொல்றது எப்படி சொல்றது, விஷுவல்ஸ் ஆகட்டும் இல்ல வந்து கட்ஸ் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் கரெக்டா சிங் ஆகிற அளவுக்கு நல்லா இருக்குல்ல. நமக்கு அண்ணாச்சிக்கிட்ட இருந்து இந்த படம், அதாவது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். போன படத்துல நத்திங் ஒண்ணுமே இல்லை, இந்த படம் சம்திங் கண்டிப்பா ஏதோ ஒன்று இருக்கும். அது இந்த படத்துல இருக்குங்கிறது அந்த ட்ரெய்லர் அறிகுறி எல்லாம் இருக்கு, பார்ப்போம். இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா படத்துக்கு ரிவ்யூஸ் வந்து படம் நல்லா இருக்கு, பட் வேற யாராவது பண்ணிருக்கலாங்கிற மாதிரி ரிவ்யூ வருங்கிறீங்களா? இல்லைங்க, அவர் பண்ணியிருக்கிறாரு, ஓகேவா, அவர் நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அது 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 வந்து நமக்கு வந்து அது ஆவரேஜ். ஓ, நம்மளுக்கு கம்மியா தெரியும், பட் அவரோட இதுல அது அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு, நமக்கு அது ஆவரேஜ், அவ்வளவுதான். ஓகேவா. கருடன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ் ப்ரோ. அவர் துரை செந்தில்குமார் பண்ணதே எனக்கு கொஞ்சம் வீக்கான படம்னா பட்டாஸ் மட்டும்தான். அதை தவிர்த்துட்டு பார்த்தா எனக்கு எல்லா படமுமே மினிமம் கேரண்டி, பார்த்தா டைம் பாஸ் ஆகும், நல்லா தான் பண்ணுவார். அதுலயும் பட்டாஸ்லயுமே அந்த மாஸ் சீன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும், பட் படமா அது ரொம்ப சுமாரா இருக்கும். மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்டார்டிங் அவர் ஃபர்ஸ்ட் பண்ண படத்துல இருந்து கருடன் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, பரணிட்ட ஒருத்தர் அரசியல் கேள்வி கேட்டிருக்காரு. பரணி படிச்சீங்களா? அந்த இதுதான் முல்லை பெரியார் இஷ்யூல நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க கேக்குறாரு. ஏங்க அவர் போய் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க பாவத்தை? வம்பிழுக்கிறது இல்லைங்க, அவர் அரசியல் ஸ்டாண்டு கேட்கிறாரு ஒருத்தர், அவ்வளவுதான். ஸ்டாண்ட் கேட்கிறாரு, என்னன்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். எந்த ஊரு அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி சப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏற்றனாவே கேரளா தான் சப்போர்ட் பண்ணுவாப்ல, முல்லை பெரியாருக்கு என்ன பண்ணிருப்பாப்ல நம்பர்னே. முல்லை பெரியார் என்ன இஷ்யூனே அவருக்கு தெரியாது. அதுதான் நான் வந்துட்டு இப்பவே நான் வந்து தெரியாதுன்றேன். இந்த இஷ்யூ வந்துட்டு நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ போனப்ப அப்ப சொன்னாங்க முல்லை பெரியார் டேம் வந்து வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அந்த இஷ்யூஸ் எல்லாம் போச்சு. ஆனா எனக்கு கிளியர் பிக்சரா எனக்கு வந்து தெரியாது, இந்த மாதிரி ஏதோ இஷ்யூ போகுது அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே தவிர எனக்கு கிளியர் பிக்சரா தெரியாது. நான் அதை பத்தி டீட்டெயில்டாவும் பார்க்கல. ஆலூர் ஷானவாஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இல்ல, ஜெயிச்ச 4 பேத்துக்குமே சீட் கொடுக்கலங்க. ஜெயிச்ச 4 பேத்துக்குமே சீட் கொடுக்கல. செய்யூர்ல யாரோ பாபு, இல்ல பாலாஜி அவர் வந்து சென்னையில சோழிங்கநல்லூர்ல இருந்து வெற்றி பெற்றாரு. இப்ப இவங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ, அதனால கூட கரெக்ட், திருப்பூர் அவுட்ரு. இவர் வந்து சிட்டிங் வந்து நாகப்பட்டினம் கான்ஸ்டிடுவன்சி, அது அவங்களுக்கு கொடுக்கல. அந்த தடவை வந்து அங்க டைரக்டா டிஎம்கேவோ கம்யூனிஸ்டோ நிக்கிறாங்க அங்க. ஆமா, அதனால வந்து அவர் வந்து ஆலூர் ஷானவாஸ் வந்து ஒரு ப்ராப்பர் எம்பி கேண்டிடேட் இல்லங்க. ஆலூர் இல்ல, இடைத்தேர்தல் வந்தாலும் திமுக கொடுப்பாங்களா அப்படிங்கறது டவுட். அதுவும் கொடுத்தாலும் இவர் நிக்க முடியாது, ஆலூர் நிக்க முடியாது. நாகப்பட்டினத்துக்கு சம்பந்தம் இல்லங்க. ஏன் நிக்க முடியாது? அது தனித்தொகுதிங்க, சிதம்பரம் தனித்தொகுதிங்க, எப்படி ஆலூர் ஷானவாஸ் நிப்பாரு? இன்னொன்னு என்னன்னா, ஆலூர் ஷானவாஸுக்கு நாகப்பட்டினத்துக்குமே சம்பந்தம் இல்ல. அவர் கரெக்ட், அவர் கன்னியாகுமரி தெரியும், அது தெரியும். அதனால சீட் கொடுக்கலன்னு இல்ல. ஆக்சுவலா வந்து இவங்க ரொட்டேஷன் பேஸ்ங்கிறதுனால வேற தொகுதியை வாங்கியிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த சிதம்பரம் இப்பவும் ஒரு டிஎம்கே கிட்ட இல்ல, டிஎம்கே அலையன்ஸ் தான் போயிருக்கு. மார்க்சிஸ்ட் கிட்ட இருக்கும், அப்படி இருக்கும், மனிதநேய மக்கள் கட்சி கிட்ட இருக்கு. இவங்க வேணாம்னு சொன்னதுனாலதான் அங்க கொடுத்துட்டாங்க. இன்னும் பிரகாஷ் ப்ரோ கேட்டீங்கன்னா, யாரு தேசிய கட்சிகள் 2மே இன்னும் இதை அறிவிக்கல பிரகாஷ் ப்ரோ, கேண்டிடேட் லிஸ்ட். 4ஆம் தேதி 6ஆம் தேதி லாஸ்ட் நாளாம், அதனால 5ஆம் தேதி சாயங்காலம் அறிவிப்பாங்களாம் காங்கிரஸ்ல. அது மட்டும் சொல்லி காங்கிரஸ்ல 6ஆம் தேதி காலையில அறிவிப்பாங்க. 6ஆம் தேதி காலைல அறிவிப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க டிஎம்கே காரங்க போய் பிரச்சாரம் பண்றதெல்லாம் கைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வருவாங்க. வேட்பாளர் பேருக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். கடைசி வரையும் அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, இப்ப அந்த பரணி ப்ரோ ஒரு ரெக்வெஸ்ட் உங்கள்கிட்ட. நான் பல வாரமா ஸ்பீக்கர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாப்பீங்களான்னு தெரியல. ரெக்வெஸ்ட் கொடுத்தா ரொம்ப நேரம் இந்த சன் டிவில பெப்சி உங்கள் சாய்ஸ்க்கு வெயிட் பண்ணுவாங்கல்ல சார், நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நீங்க ஹோல்டு பண்ண வைக்கிறீங்களே, ஏன்? நான் 4 ஸ்பாட் நீங்க அதை பாத்துக்கிட்டே இருங்களேன், ஒரு ஃப்ரீக்வெண்டா பாருங்களேன். நான் வந்து தடவை ஏதோ பக்கு போல வெளியே தூக்கி போட்டுருச்சு, திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நானும் கை காமிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்க சரி அப்புறம் கமெண்ட் பண்ணலான்னு போனேன், பார்த்தா இப்ப இப்படியோ பாத்துட்டீங்க.
ஃபைனலா அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இந்த சன் டிவில பெப்சி முல்சாய்ஸ் பாத்துருக்கீங்களா நீங்க? ரொம்ப சின்ன வயசுல பரணி போடுவாங்க. பாக்கலன்றவர், பரணி பாக்கலன்றவர் அப்படி ஒரு ப்ரோக்ராம் அவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி, மேம் அப்ப எங்களுக்கு பிறக்கவே இல்லைன்றவர். பரணி அப்ப பிறந்திருக்க மாட்டாரு. கால் கனெக்ட் ஆயிடுச்சு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நீங்க கோஹோஸ்டா இருக்கீங்கல்ல, அதனால நீங்க வந்து அதை பாத்திருக்கேன். ராஜபாண்டியன் ப்ரோ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்க. எனக்கு ரெக்வஸ்ட் வந்துட்டு காமிச்சதுன்னா நான் உடனே அக்செப்ட் பண்ணிடுறேன். நீங்க கோஹோஸ்டா இருக்கிறதுனால மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜஸ்ட் அதுக்காக சொல்றேன். பண்ணிட்டு தான் ப்ரோ இருப்பேன். நான் பார்த்தேன் ஓப்பன் ஸ்பாட் இல்லைன்றனால தான் கொடுக்கல. ஓப்பன் பார்த்தா 4 ஓப்பன் ஸ்பாட் இருந்தது. ஏங்க நம்ம ஸ்பீக்கர்ல நான் ஓப்பன் ஸ்பாட்லாம் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எனக்கு அப்படியே நீங்க ரொம்ப நேரம் ரெக்வஸ்ட் கொடுத்து 10 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுனாலும் 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுனாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் பாக்குறேன். சப்போஸ் எனக்கு காமிக்கலன்னா நான் சொல்லிடுறேன். ரஹீம்னு ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதுல ஆகாஷ்வாணி இருக்குல்ல, தெலுங்கு பேச்சு, அவங்க பெட்டி போஸ்ட் பண்ணு போட்டிருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, நிறைய தெலுங்கு போடுறாங்க. அவன் போஸ்ட்போன் பண்ணி எங்க போவான்னு சொல்லுங்க பாப்போம். பெட்டி போஸ்ட்போன் பண்ணி எங்க சைடுக்கு இது வருவாங்களா? எனக்கு என்னன்னா, எனக்கு தெலுங்கு சைடுல 2 வாரம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. எனக்கு அந்த டவுட் ஆயிடுச்சு. ஆனா பெரிய ட்ராக்கர்ஸ் எல்லாருமே இப்ப போட்டுருக்காங்க பிரகாஷ் ப்ரோ. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்து தெலுங்கு சைடு சம்பந்தமே எனக்கு. சரி ரைட் விடு. பிரகாஷ் ப்ரோ ஹாப்பி ராஜ் எப்படி போகுது? ஹாப்பி ராஜா போதும் இருக்குது, ஆவரேஜா போகுது. ஒன்றும் பெருசா பெரிய ட்ரெண்ட்லாம் இல்ல, போகுது. இல்ல பிரீமியர் ஷோலாம் சூப்பரா இருக்குன்ட்டு எல்லாருமே சொன்னாங்க, அப்படி பண்ணாங்க. நான் யூத் அளவுக்கு போலியே, அதுக்காக கேட்டேன். இல்ல யூத் அளவுக்கு போக முடியாது. அது வந்து உங்களுக்கு பாட்டு இருந்துச்சுல, நீங்க சொல்லுங்களேன். இது பெட்டியில உங்களுக்கு பாட்டு உங்களுக்கு சாரி பாத்தீங்கன்னா பெட்டியை பத்தி பேசி பெட்டி வந்துருச்சு. அது பேர் என்ன, ஹாப்பி ராஜில பாட்டு உங்களுக்கு வந்து பெருசா இல்லை. ஆனா யூத்ல பாத்தீங்கன்னா பாட்டு 2 பாட்டு உங்களை தூக்கி விட்டுருச்சு. என்னைக்குமே ஒரு படத்துக்கு வந்து பாட்டு ரொம்ப முக்கியம். ஹாப்பி ராஜில வந்து இன்னும் ஆடினே இருப்பேன் ஒரு பாட்டு விட்டாங்க. ஆனா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தேட்டருக்கு இருக்கிற பாட்டு கிடையாது. ஒரு தேட்டருக்கு ஆடியன்ஸ் இழுக்க வைக்கிறதுக்கு பாட்டு வேணும். ரீசெண்டா வந்து ஜிவி பிரகாஷ் மூவில இது ஓரளவுக்கு நல்லா போகுதுன்றீங்க? அப்படின்னு சொல்ல முடியாது. 10 வருஷம் ஆச்சுல ஒரு படம். அப்படியா? ஓகே போகுது. ஆமா போகுது, அவ்வளவுதான். போகுது. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ஏகே பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? எதுவுமே அப்டேட் இல்லைங்க. அவர் பர்சனல் அப்டேட் தான் இப்போ அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா பையனுக்கு வந்து போட்டி கலந்துக்கிறத வேடிக்கை பார்க்க போயிருக்கிறாரு. சென்னைக்கு வந்துட்டாரு நேற்று முந்தானத்து. இன்னைக்கு வந்து பையன் விளையாடுறத பார்க்க போயிருக்கிறாரு, அவ்வளவுதான். வேறபடி சினிமா அப்டேட் எதுவுமே இல்லை. அது முக்கியமாக ஏகே 64 அப்டேட் எதுவுமே இல்லை. 65ல வந்து முன்னாடி வந்து சிவா அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. சிவா தான் இப்பயும் சொல்றாங்க. 66க்கு வந்து இப்போ வந்து வெங்கட் பிரபு பேரும் அடிபடுது. 65க்கே அடிபட்டுன்னு சொன்னாங்களா, 66க்கு வந்து வெங்கட் பிரபு பேர் அடிபடுது. இப்படிதான் போயிட்டு இருக்கு. எதுவுமே உறுதியா இல்லை, எல்லாமே சும்மா ஜஸ்ட் தகவலா வர்றதுதான். எதுவும் உறுதியான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே கிடையாது. பிரகாஷ் ப்ரோ, விஜய் நிக்கிறது உங்க தொகுதியா ப்ரோ? திருச்சி கிழக்கு என் தொகுதி தான். உங்க தொகுதியா? பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு நிற்கிறாரு. கிழக்கு தொகுதி நம்ம தொகுதி வந்து இப்போ வந்து ஸ்டார் தொகுதியா மாறிடுச்சு. ஏன்னா வந்து இன்னையில இருந்து மே 4ஆம் தேதி வரைக்கும் எப்படி செய்தி சேனல்ல அடிபட்டுக்கிட்டே இருக்க போற ஒரு தொகுதி. அது முக்கியமா மே 4 ரிசல்ட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஸ்டார் அதாவது நட்சத்திர போட்டியாளர்கள் அவங்களுடைய தொகுதிகள் பூரா போட்டோட போட்டு கீழே போட்டு அதை முக்கியமா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அதை ஹைலைட் பண்ணுவாங்க. அந்த வகையில திருச்சி கிழக்கு ஹைலைட் ஆக போகுது. அந்த மே 4 வரைக்கும் கொஞ்சம் ஹைலைட்லயே இருக்கும். அது வரைக்கும் சந்தோஷம் தான் பர்சனலா. இந்த 10ஓட 10 ஒரு தொகுதியா உள்ள பூந்து ரிசல்ட் பார்க்காம மேலாலேயே பார்க்கலாம். ரிசல்ட் மேலேயே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சுற்று முடிவும் மேல வந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமா இருக்கும் பாக்குறது. கேக்குதா ப்ரோ பேசுறது? இல்ல நான் பேசுறது யாருக்கும் கேட்கலையா? கேக்குது பிரகாஷ் ப்ரோ, நீங்க பேசுறது கேக்குது பிரகாஷ் ப்ரோ. கேக்குதுண்ணா. ஓகே, லிபின் யாரோ கேக்குதான்ட்டாரு. அரசியல் ப்ரோ தான் ஏதோ கேட்டாரு. அவர் பேசிக்கிட்டு இருந்தார், பிரகாஷ் ப்ரோ பேசிக்கிட்டு இருந்தாரு அரசியல் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். ஹாப்பி ராஜ் பாத்துட்டீங்களா? இல்லைங்க பிரதர், காலையில இருந்து இந்த மாறி ஒர்க் வந்துச்சு. ஈவினிங் அந்த டீமே இன்னைக்கு படத்துக்கு திருச்சி சோனா தேட்டருக்கு தான் வந்திருந்தாங்க. ஆனா போக முடியல படத்துக்கு. ஓகே
ஏன்னா 6 மணிக்கு வந்து பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல விடணும். அந்த இங்க எலெக்ஷன்ல இருந்து இது வந்துச்சு, காலைல வேட்பாளர் பட்டியல் டிவிக்கு வந்து அது மதியானம் வரைக்குமே டைம் அதுல போயிருச்சு. காலசம் போக முடியல, மதியானம் ஒரு வேலை வந்துச்சு, ஈவினிங்ஸ் ஒரு வேலை வந்துச்சு, இப்படி ஏதாச்சும் ஒரு வேலை வந்துகிட்டே இருந்தனால போகவே முடியல. ஹாப்பிராஜ் இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகே ப்ரோ. எனக்கு படமா பார்த்தா எனக்கு ஓகே. டான் படம் மாதிரி தான், கிளைமேக்ஸ் வச்சு கொஞ்சம் ஒப்பேத்திட்டாங்க, அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அந்த படத்தை பத்தி. ஆனா அந்த படத்துல வந்து ஒரு கனெக்ட் ஒன்று எனக்கு ஒன்று இருக்கு, அது நீங்க பார்க்கலங்கனால சொல்ல முடியல. ரைட், ஓகே, அப்போ விட்டுருவோம். நீங்க பார்த்த அப்புறம் சரி, இல்ல யாராவது பேசலாம் பேசுங்க, நான் ஒரு 5 நிமிஷம் வேணா எச்சரிக்கையா கண்டிக்கிறேன். நீங்க ஸ்பாயிலர் பேசுறதுனா பேசுங்க. இல்ல ஹாய் ப்ரோ, கேக்குதுங்களா? இல்ல டெய்லி யூடியூப்ல கேக்குறோம்னா நீங்க வந்து பார்த்தப்ப நீங்க பேசுறப்ப இருக்கனால பேசிக்கலாம். சரி, ரைட், ஓகே ஓகே ப்ரோ. சரி, ரஹீம் பிரதர் ஏதோ பேச வந்தாரு, இங்க அதுக்கு ஆளக்கானா இருக்கீங்க, சொல்லுங்க பிரதர். பேசவே இல்லை. சரி சொல்லுங்க, மத்தவங்க சொல்லுங்க. அவரு பேசல. ரெட்டி போன வாரம் ஒரு நியூஸ் சொன்னாங்க, ஷூட்டிங் இன்னும் முடியலன்னாங்க. சாக்கி ஏடா ஷூட்டிங் முடியலங்கிறீங்க அப்படின்னு. நம்ப முடியல. அதெல்லாம் ரிலீஸ் ஆகி இருக்கிற தடவை போட்டாங்க, 2வது தடவை டேட்டு போட்டாங்க, ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து இந்த முறையும் டேட்டு தள்ளி வச்சுட்டாங்க. நீங்க யார் பேசுறது கேட்கல, கீழே போயிட்டு வரவா? ஓகே ஓகே, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அருண் ப்ரோ ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு, நானும் அக்செப்ட் பண்றேன். வெளியே தூக்கி போடுதா என்னன்னு எனக்கு இல்ல, மேல வராரு, பேச மாட்டாரு, மேல வராரு டெய்லியும். பிரகாஷ் ப்ரோ நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? இது எனக்குமே தூக்கி தான் வெளியே போட்டுச்சு பிரகாஷ் ப்ரோ. இல்ல, நீங்க ஸ்பீக்கர்ல தானே இருக்கீங்க முன்னால இருந்து. ஒரு பர்னி ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு அக்செப்ட் பண்ணாரு, அப்ப வந்து வெளியே போயிட்டேன், திரும்ப ரெக்வெஸ்ட் கொடுத்து தான் வந்தேன். இன்னைக்கு இது பண்ணல, நேற்று வரைக்கும் பண்ண, இன்னைக்கு ஏதாவது அப்டேட் வந்து கஷ்டம். டெய்லியுமே பார்க்கணும் போல. இன்னைக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லா. ஒரு எப்படி சொல்றது, நான் கழிச்சு ஒரு வீடியோ கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை பர்சனலாக இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் இல்லாம ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிளஸ் டான்ஸ் மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணலாம்னு ரெடி பண்ணேன். அதுக்காக இன்னைக்குலாம் போனனால அதுல மொபைல் நிறைய ஒர்க் இருந்துச்சு, அதனால அப்டேட் பார்க்கல. இன்னைக்கு நாளைக்கு பார்த்துறேன். ப்ராஜெக்ட் எயில் மீறி 300 மில்லியன் பண்ணிடுச்சோம் வேர்ல்டு வைட். நீங்க பாத்தீங்களா இல்லையா? நான் பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலான்னு இருக்கேன் பிரகாஷ். பெரிய ஸ்கிரீன் எல்லாமே தியேட்டர் பெரிய ஸ்கிரீன் தானே, அதெல்லாம் பிக் ஸ்கிரீன் ஐமேக்ஸ்ல பார்க்கலான்னு இருக்கீங்களா? இல்லண்ணா, இப்போ மெயின் ஸ்கிரீன் எல்லாமே வந்துட்டு துரந்தருக்கும் யூத்துக்கும் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இது வந்துட்டு இருக்கிறதுலயே அந்த இப்ப தியேட்டர்ல ஒரு 4 ஸ்கிரீன் இருக்குதுன்னா எது சின்ன ஸ்கிரீனோ அதுலதான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு இது ஐமேக்ஸ் இல்லைனாலும் ஒரு மெயின் ஸ்கிரீன்ல பாக்குற அளவுக்காவது இருக்கணுமேன்றதுக்காக தான். அதுதான், அவ்வளவுதான் ஆசை. ஸோ அதனால வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கிரீனா கிடைச்சிச்சுன்னா இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்றேன். அப்படி இல்லைன்னாலும் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரகாஷ் ப்ரோ, அந்த லிஸ்ட்ல என் பேரே இல்ல ப்ரோ. லிஸ்ட்லயா? நான் நாளைக்கு காலைல உங்களுக்கு பார்க்க சொல்றேன். வேற ஒரு இதுல இருக்கும், நான் காலைல உங்களுக்கு பாக்குறேன். இருக்கா இல்ல நாளைக்கு காலைல எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல, அபிஷியல் வெப்சைட்ல தான் டவுன்லோட். அதான் நாளைக்கு காலைல எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் பாக்குறேன். சரி, ஓகே, விடுங்க. ரஹீம் மேல வந்தாரு, என்ன திரும்ப காணா? பிரகாஷ் ப்ரோ என்ன சசிகலா அந்த அவங்க 2 பேரும் ஒன்னு வேட்பாளரே அனௌன்ஸ் பண்ணல, பண்ணுவாங்களா என்ன? விடுங்க, 4 பேத்துக்கெல்லாம் இங்க நாலே பேர் தான். திமுக அதிமுக கூட்டணி, அப்புறமேட்டு வந்து விஜய் கட்சியும் சீமான் கட்சியும் மொத்தமா அதிகமா. ஏன்னா பெரும்பான்மை இதுதான். மற்ற இன்னொரு இந்த பகுஜன் சமாஜ் முதல்ல சும்மானாச்சுக்கு ஒரு பேர் வேட்பாளர் சொல்லுவாங்க. இந்த ஃபார்வர்டு பிளாக்கா அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சும்மானாச்சுக்கும். அந்த அன்னைக்கு வேட்பாளர் வேட்பாளர் லிஸ்ட்ல போய் பார்த்து வச்சுக்கோங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சுயேட்சை வேட்பாளர் இல்லாம கட்சி சார்பாகவே ஒரு 10 பேர் இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஏதோ கட்சி பேர்லாம் இருக்கும். அப்புறம் சுயேட்சை வேட்பாளர் ஒரு 10 பேர் இருப்பாங்க. 20-25 பேர் வரைக்கும் நிற்பாங்க. அந்த நேரத்துல தான் இருப்பாங்க. நமக்கு மெயின் களத்துல வந்து 4 பேர் தான் அந்த ஓட்டு வாங்க போறது. அவங்க கம்மியோ கூடையோ
ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க அண்ணன் சிட்டிங் எம்எல்ஏ 2 பேர் இருக்காங்கல்ல பாமக இதுல, அவங்க வந்து நிப்பாங்கல்ல, ஜி.கே. மணியும் அப்புறம் இன்னொருத்தரும் அவங்க சைடுல நிக்கிறாங்க. நிக்க மாட்டார், ஜி.கே. மணி நிக்க மாட்டார். அவங்க அப்புறம் எதுங்க ஜி.கே. மணி நிக்க மாட்டாருன்னா அவர் ஒருத்தர் இல்லைன்னா இந்த வாட்டி இது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறது பாமகவும் காங்கிரஸ் தானே அறிவிக்கல. காங்கிரஸ் அறிவிக்கல, பிஜேபி அறிவிக்கல. பிஜேபி அறிவிக்கல, காங்கிரஸ் அறிவிக்கல, பாமக அறிவிக்கல, இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிக்கல. இந்திய கம்யூனிஸ்ட் மதியான வேட்பாளர் பட்டியல் வந்துருச்சுங்க. அது மார்க்சிஸ்ட். அது ஏன் அனௌன்ஸ் பண்ணலன்னா பிரகாஷ் ப்ரோ, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணலன்னா, சப்போஸ் யாராவது எம்எல்ஏ பெரிய ஆளுங்க சீட் இல்லைன்னா நேரம் வேற ஒரு கட்சியில வேட்பாளரா வந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்க. கரெக்ட் தான். ஆனா மதியானம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் தான் பிரதர் வந்துச்சு, மார்க்சிஸ்ட் இல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தானே வந்துச்சு மதியானம். சிபிஐ அது சிபிஎம் வரல, சிபிஐ தான் வந்துச்சு. சிபிஐ தான் வந்துச்சு. சூப்பரா பேசுறாரு ப்ரோ அவரு. இருக்க அந்த ஒரு தமிழ் அருமையா இருந்துச்சு. வீரபாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர், ஏதோ இலங்கை தமிழ் மாதிரி இருந்துச்சு எனக்கு என்னமோ. சிபிஐல ஒருத்தர் பேசுனது. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். டிவிக்கே 50% எபோவ் ஓட் கெயின் பண்ணா எந்த பார்ட்டிக்கு அது டேமேஜ் பண்ணும்? எது எத்தனை பெர்சன்டேஜ்க்கு மேல? 15% எபோவ். இல்ல 50%. அப்ப அதாங்க இருங்க, எனக்கு புரியல. 50யா 50 நாங்க அவர் 15 50 15 அது 15 ரைட். ஓகே, நான் கொஞ்சம் ஒரு வாடி தூக்கி போட்டுருச்சு எனக்கு. ஏன்னா இங்க வின்னிங் பெர்சன்டேஜ் இருக்குல்ல, சிஎம் இருக்கு 44 42 அந்த கேட்டகரியில தான் வருது. நீங்க 50யா அப்படிங்கிற ஷாக் ஆயிடுச்சு. 15% மேல வாங்கினா யாருக்கு பாதிப்புன்னு கேக்குறீங்களா? யாருக்குமே பாதிப்பு இல்ல ப்ரோ. 15% மேல வாங்கினா யாருக்கும் பாதிப்பு இல்ல. ஓகே. விஜய் தவிர மேல வாங்கினா யாருக்காவது ஒரு இம்பாக்ட் தானே பிரகாஷ் ப்ரோ? இல்ல அது ஒவ்வொரு தொகுதி மொத்தமா வாங்குற கணக்கு கிடையாதுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் அது வந்து மாறுபடும். ஓவரால் 15 வாங்கினா யாராவது ஒரு டீமுக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டரா மாறும். ஓவரால் ஓட்டிங் பெர்சன்டேஜ் மேட்டரே கிடையாது. ஒவ்வொரு தொகுதிக்குமான ஓட்டிங் பெர்சன்டேஜ். இல்ல தொகுதியில வந்து 2000 ஓட்டுல ஒருத்தவங்க தோக்குறாங்க, அந்த 2000 ஓட்டுல ஒருத்தர் தோக்குற இடத்துல விஜய் கட்சி ஒரு 12,000 ஓட்டு வாங்கிருச்சுன்னா 12,000 5,000 20,000 ஓட்டு வாங்கிருக்குன்னா அந்த இடத்துல யார் விஜய்க்கு வராம இருந்தாருன்னா அந்த 2000 ஓட்டுல நம்ம அசால்ட்டா ஜெயிச்சிருக்கலாமே, அவர் வந்து 12,000 ஓட்டை பிரிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஒவ்வொரு தொகுதிக்கும் அது மாறுபடும். அந்த ஓட்டிங் விஜயோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு தொகுதியும் சொல்றப்ப திருச்சி கிழக்கு சொல்றாங்க வச்சுக்கோங்க. திருச்சி கிழக்குல விஜய் போட்டியிடலைன்னா இங்க வந்து எண்ணிக்கை 100% வெற்றி அவருக்கு ஈஸி. ஆனா இப்ப வந்து அவருக்கு வந்து டஃப் ஃபைட் இருக்குமே தவிர அவர் தோல்விங்கிறது கிடையாது. விஜய்க்கு இங்க ஈஸி வெற்றியும் கிடையாது. இங்க ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும் அவருக்கு. இது அவர் ஏன்னா அவர் வந்து களத்துல பயங்கர வேலை செஞ்சிருக்கிறாரு. போன தடவை யாருன்னே தெரியாதப்ப அவர் 52% மேல ஓட்டிங் வாங்கி ஜெயிச்சிருக்கிறாரு. இந்த வாட்டி வந்து சிட்டிங் எம்எல்ஏ. அது போக என்னன்னா இங்க வந்து அதிகமா இருக்கிறது கிறிஸ்டின் ஓட்டு. அந்த கிறிஸ்துவ மத நல்லிணக்க தலைவரும் அவரு தான். அப்புறங்கிற பட்சத்துல இன்னொன்னு என்னன்னா இங்க சின்ன தொகுதி, ரொம்ப சின்ன தொகுதி. அது போக இந்த தொகுதிக்கு வலது பக்கத்துல வந்து KNR தொகுதி, இந்த பக்கம் இடது பக்கம் மகேஷ் பொய்யாமொழி அவரோட தொகுதி. அப்ப 2 அமைச்சர்களோட தொகுதிக்கு நடுவில் இந்த தொகுதிகள் அவங்க இந்த தொகுதி விட்டுற மாட்டாங்க. அவங்க கூடுதலா சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. 2வது திருச்சியில 9க்கு 9 வந்து அதாவது திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதி. 9 தொகுதியுமே வந்து திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. திமுக இதுதான். அப்ப வந்து அவங்க அது கூடுதல் வேலை செய்வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து டெல்டா வந்து திமுகவோட அதிகம் ஒரு ஸ்ட்ராங்கான இது மாதிரினாலும் திருச்சி வந்து பயங்கரமான திமுக கோட்டை. சென்னை எப்படி திமுக கோட்டைன்னு சொல்றோமோ அது மாதிரி திருச்சி வந்து திமுக கோட்டை. அப்ப அவங்க அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க. இது மாதிரி விஜய் வந்திருக்கனால இப்ப இந்த கேண்டிடேட்டுக்கு அது எக்ஸ்ட்ரா டஃப் ஃபைட் இருக்கும். அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பயங்கரமா உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கலப்பணி செய்யணும். அப்ப இன்னும் அவர் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே இருக்கும். அது மாதிரி விஜய் வந்திருக்கா ஒவ்வொரு தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஓவராலா பாத்தீங்கன்னா 15% வந்து என்ன இல்லை, அது வந்து திமுக கூடுதல் பலம் தான். ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணிக்கு வந்து திமுக எதிர்ப்பு வாக்கள் முழுசா போய் சேர்ந்துறாது. அப்ப விஜய் வந்து அந்த ஓட்டிங்கை பிரிப்பாரு. ஓட்டிங் பிரிக்கிறப்ப திமுக சாதகம் தான் விஜயோட ஓட்டிங் பிரிக்கிற வேலைங்க. இன்னொன்னு அதனால திமுக சாதகமா தான். ஏடிஎம்கேவோட எக்ஸ் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 பேத்துக்கு மேல இருக்காங்க. ஸோ அவங்களோட ஓட்டெல்லாம் வந்து அவங்க யாரோட ஓட்டை வாங்குவாங்கன்னா அவங்க கட்சி ஓட்டை தானே வாங்குவாங்க. ஸோ அது இப்போ நம்ம இவர் இருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்துல,
அவரு ஏடிஎம்கேவோட ஓட்டை தானே அது, அவரு வாங்குவாரு பிரிப்பாரு. ஏன் அதுல எனக்கு மத்த தொகுதிகள்லாம் கூட விட்டுருலாம். ஆனா கோபிச்செட்டிப்பாளையத்துல தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமே இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையனுக்கு இது வரைக்கும் எத்தனை வருஷமா ஒரு ஏகப்பட்ட வருஷமா அவருக்கு வந்து இரட்டைகள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட வருஷமா அவர் கிட்டத்தட்ட எத்தனையோ முறை எம்எல்ஏ 9 இருந்துட்டார். வருஷம். அந்த 9 வருஷ கணக்கா மாறி மாறி அதான் அதாங்க ஒரு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 40 வருஷமோ ஒரு 35 வருஷமோ ஒரு 30 வருஷத்துக்கு மேலன்னு வச்சுக்கோ எல்லாத்தையும் தோராயமா. ஓகேவா? 30 வருஷத்துக்கு மேல அந்த தொகுதியில் அவருக்கு ஆதரவா இருந்தாரு. ரெட்டலைக்கு அவர் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுக்கிட்டாங்க. இப்ப போய் அவர் அவங்க தான் ஓட்டு போட்டேன், ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்ல போறாங்க. அதே மாதிரி இவர் ஓபிஎஸ் நிக்கிறாருல, ஓபிஎஸ்க்கு போய் அங்க போய் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டேன், ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டேன்னு சொல்ல போறாங்க. அவர் நிக்கிறாரு. எத்தனை வேட்பாளர் இல்லங்க, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாத்தையும் சொல்ல போறது கிடையாது. குறிப்பிட்ட ஆட்கள் சொல்றேன், எல்லாரும் சொல்ல போறது இல்ல. கோபிச்செட்டிப்பாளையத்துல அது ஒரு இது இருக்கு. அப்புறம் இவர் அங்கேயாச்சும் உதயசூரியன் சின்னம், இவர் வந்து விசில் சின்னத்தாங்க எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா நான் பொதுவா அந்த வார்த்தையில நீங்க கேட்டீங்கன்னா எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ரெண்டு ஓபிஎஸ்க்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல வர செங்கோட்டையருக்கும் இந்த சிக்கல் இருக்கு. சிக்கல்ல காமெடியா சொல்ற மாதிரி சிக்கல். ஒரு சில பேர் வடிவேல் படத்துல வரும்ல, ஐயா படமா ஏதோ ஒரு படத்தை ஓட்டு போட்டேன்னு வரும்ல, அந்த மாதிரி. பிரகாஷ் ப்ரோ, நோ டவுட் இந்த டிவிகேல பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரான்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அந்த திருச்சியில எல்லாம் பிஎல்ஏ பஸ் ஓடுமையா? பெஸ்ட் மணி கோல்டு அவரு இல்ல, இவரு பெஸ்ட் மணி கோல்டோட ஓனர். அப்படியா? இவர் இல்லையா? சரி சரி. அந்த மிஸ்ரா சொல்லி யாரும் நிக்கிறாருல டிவிகேல, எந்த தொகுதி சொன்னாங்களே, தேனியா ஏதோ தொகுதி சொன்னாங்களே, போடி. அவர் வந்து பெஸ்ட் மணி கோல்டு ஓனரா. திருச்சியில அதே மாதிரி திருச்சி கிழக்குல அந்த இவர் நிக்கிறாரு, அது இந்திரா கணேசன் காலேஜோட ஓனர் நிக்கிறாரு, ராஜசேகர். பயங்கரமான காசு பார்ட்டி, பயங்கரமா. தாட்டி எங்களுக்கு வந்து ஜாக் பாக்ட்னு சொல்லலாம் தாராளமா. எங்க தொகுதிக்கும் லால்குடி தொகுதிக்கும் வெள்ளமண்டிக்கல சீட்டு இல்ல. ஏன்னா இந்த வாட்டி சீனிவாசன் இருக்காருல்ல, மாவட்ட செயலர் 5 வருஷமா வேலை பார்த்தவர் சீனிவாசன், மாவட்ட செயலர் அதிமுக. பயங்கரமா சாவு முன்னாடி பண்ணிப்பாரு, கல்யாண வீடு முன்னாடி பண்ணிப்பாரு, காது குத்து முன்னாடி பண்ணிப்பாரு, பயங்கர வேலை பார்த்தாரு. ஆனா அவருக்கே சீட்டு இல்ல. காரணம் வந்து இந்திரா கணேசன் வந்து அவர் இந்திரா கணேசன் காலேஜோட ஓனர் வந்து ராஜசேகரன் வந்து பயங்கரமா செலவு பண்ணி சீட்டே பயங்கர செலவு பண்ணி வாங்கியிருக்கிறது செலவு. அந்த வாட்டி அவர் வந்து இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்காரு மாலை போட்டு, இந்த எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டு ஆரம்பிச்சிருக்காரு பிரச்சாரத்தை. அதே மாதிரி திமுக வந்து இந்த வீடு வீடா வந்து இந்த ஓட்டர் லிஸ்ட்ல வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போவாங்க, ஒரு விஷயம் செய்வாங்க, நோட் பண்ணிட்டு போவாங்க. அந்த நோட் பண்ற வேலையை இன்னைக்கு வந்து அதை மார்க் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கிங் அது நிறைய பேருக்கு தெரியுது, புரியும் எதுக்காக மார்க் பண்றாங்கன்னு. அதுக்கான வேலையை திமுக தொடங்கிடுச்சு. அதிமுகவோட வேலை பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் சிலையில மாலை போட்டு ராஜசேகரன் அங்கிட்டு ஒரு சைடு இருக்கிறாரு, இங்க திமுக இங்கிட்டு வந்து ஆரம்பிச்சாங்க. திருச்சி கிழக்குல வந்து இங்க ஒரு பூஸ்டப்பான தொகுதி, வில்லிவாக்கம் தொகுதி பயங்கரமான. ஏன்னா ஆதவர்ஜினா ஒரு சைடு பயங்கரமா செலவு பண்ணுவாரு, அங்க கார்த்திகை ஒருத்தர் எழுத்து போட்டிடுறாருல, அவர் பயங்கரமா செலவு பண்ணக்கூடிய ஆளு. அப்ப அந்த தொகுதி பயங்கரமா பூஸ்டப். அடுத்து லால்குடி தொகுதி இருக்குல்ல, லீமாரோஸ் மார்டின் அவருடைய மனைவி வந்து நிக்கிறாங்க, ஆதவ் மாமியார் சொன்னாங்க, அவங்க வந்து நிக்கிற தொகுதி. ரைட், ஓகே, சரி. ஆதவ் மாமியார் நிக்கிறாங்க. அந்த தொகுதி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வார காலமா பூஸ்ட் அந்த தொகுதியில கொடுக்காத இது இல்ல, எல்லாமே கொடுத்துட்டாங்க, வாங்கி குமிச்சிட்டு இருக்கிறாங்க தொகுதி மக்கள் பயங்கரமா. அந்த தொகுதி தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு ஒருத்தர், அது காரணமா வாங்கிட்டு போயிருக்காரு. உங்களுக்கே தெரியும், அரசியல் உள்ளடி காரணம் தெரியும். அந்த தொகுதி வாங்கிட்டு போயிருக்காரு, அவங்க நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அங்க போயிட்டாரு ஒருத்தர். இப்ப பழைய ஆளுகளுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்கல அங்க எல்லாம் டிஎம்கேல. சோ அவங்க எல்லாம் உள்ளடி வேலை பார்ப்பாங்கல்ல ஸ்ரீரங்கத்துல, லால்குடியில். அது தெரியாது, தொடர்ந்து ஜெயிச்சவருங்க, அவருக்கும் சீட்டு கொடுக்குறாங்க லால்குடியில. அப்ப லீமா ரோஸ் இப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க? ஆமா. எனக்கு நல்ல வேலை அந்த நம்ம தொகுதிக்கு இந்த வாட்டி கொஞ்சம் குஷியா இருக்கனால சந்தோஷமா தான் இருக்கேன். ஒரு மூணு காரணத்தினால சந்தோஷமா இருக்கேன். மாவீரன் என்னமோ பண்றாரு விஷயம், வராரு போறாரு. அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும்னு இருக்கீங்களா மாவீரன்? சரி, ஓகே பிரகாஷ் ப்ரோ. ஓகே பரணி, முடிச்சிடலாமா? வேற யாராவது பேசுறீங்க சொல்லுங்க, முடிச்சிடலாம். இல்லைன்னா யாராவது பேசணுமா? மேட்ச் பார்க்கலாம், மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வேற. சரி, ஓகே, யாரும் இல்லை. ஓகே பரணி, முடிச்சிடலாமா? பாய்.